This video sponsored by SBO Digital Marketing. இந்த மார்க்கெட்டிங் ஜாப் 5 வருடங்களுக்கு மேலாக ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாவக்காய் சிப்ஸ் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு 4 பாவக்காவை எடுத்துகிட்டு அதை சர்க்கிளாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். பாவக்காவை வாரத்துக்கு ஒரு முறை நம்ம உடலில் சேர்த்துக்கும் போது அதில் எண்ணற்ற நன்மைகள் இருக்குதுங்க. ஒரு சில நபர்கள் பாவக்காவை குழம்பாவோ அல்லது பெரட்டல், கிரேவி இந்த மாதிரி எந்த மாதிரி செஞ்சாலும் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிப்ஸ் ட்ரை பண்ணி கொடுங்க. அதுக்கு இந்த டம்ளரில் 1½ டம்ளர் அளவுக்கு கடலை மாவு, அதே 1½ டம்ளர் அளவுக்கு அரிசி மாவும், அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிட்டே இருக்கணும். அதே மாதிரி கெட்டியாக பிசையணும், தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது. தேவைப்பட்டால் நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அது கூடவே தேவையான அளவு சோம்பு சேர்த்துக்கிறோம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கிறோம். பிசைஞ்சு வச்சுருக்க இந்த மாவில் காயை நல்லா போட்டு பெரட்டி மாவோடு சேர்த்து எடுத்துக்கிறோம். அதை எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பில் நல்லா காஞ்சிருக்க எண்ணெயில் ஒவ்வொரு பீஸாக தனித்தனியாக எடுத்து போட்டு நல்லா பொரிச்சு எடுக்கிறோம். இதை செய்கிறதுக்கு வெறும் 10 நிமிஷம் போதுங்க. இந்த பாவக்காய் சிப்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா வேக விடணும். மொறுன்னு வர அளவுக்கு அப்புறம் தான் பாவக்காவை எடுக்கணும். அப்போ தான் பாவக்காய் கசப்பு இல்லாமல் நல்லா இருக்கும். நல்லா வேக விட்டு எடுக்கணும். முக்கியமான ஒன்று இதுதான். தயிர் சாதம், லெமன் சாதம், எந்த சாதத்துக்குமே இதை சைடிஷ்ஷாக சாப்பிடலாம். வீட்டில் ஃப்ரீயாக இருக்க டைமில் இந்த மாதிரி ஒரு சிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.